ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவனை பார்க்க போகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அவனை பார்க்க போகிறேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am going to meet him after so many days. I am going to meet him after so many days. I am going to meet him. நான் அவனை சந்திக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு, நான் பண்ண போகிறேன், நான் போக போகிறேன், நான் வர போகிறேன். ஸோ போகிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ இஸ் கோயிங், ஐ எம் கோயிங், வாஸ் கோயிங். ஸோ இந்த மாதிரி இந்த டென்ஸுக்கு பொறுத்து அந்த வேர்பு யூஸ் பண்ணிவிட்டு கோயிங் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் அவனை சந்திக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை. ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். நிறைய நாளைக்கு அப்புறம், நீண்ட நாட்களுக்கு பிறகு. ஐ எம் கோயிங் டு மீட் ஹிம் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை கடைசியாக எப்போது சந்தித்தாய்? நீ அவனை கடைசியாக எப்போ பார்த்த? நீ அவனை கடைசியாக எப்போ சந்திச்ச? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? When did you meet him last? When did you meet him last? When did you meet? நீ எப்போது சந்தித்தாய்? ஸோ இங்கே டிட் யூஸ் பண்ணியிருக்கோம், பாஸ்ட் டென்ஸ், சந்திச்ச. ஸோ பாஸ்ட்டில் கேட்குறோம். when did you meet him? அவனை. நீ அவனை எப்போ சந்திச்ச? when did you meet him last? நீ கடைசியாக அவனை எப்போ சந்திச்ச? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் அவனை சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It's been long since I met him. It's been long since I met him. It has been long. அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுது. Since I met him, நான் அவனை சந்தித்து. நான் அவனை சந்தித்து ரொம்ப நாள் ஆகுது. It has been long since I met him. So next one, நான் அவனை சந்திக்க போனேன். நான் அவனை சந்திக்க போனேன். ஸோ நான் அவனை சந்திக்க போகிறேன் அப்படின்னா ஸோ ப்ரெசண்ட்டில் சொல்கிறோம். நான் அவனை சந்திக்க போனேன். ஐ வாஸ் கோயிங் டு மீட் ஹிம். ஸோ நான் அவனை சந்திக்க போனேன். ஸோ இது இந்த ஆம் கோயிங், வாஸ் கோயிங் இது எப்போ யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இது யூஸ் பண்ணணும். ஐ வாஸ் கோயிங் டு மீட் ஹிம். நான் அவனை கண்டிப்பாக சந்திக்கலான்னு இருந்தேன். நான் அவனை சந்திக்க போனேன். ஸோ இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா, ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹிம். ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்கலான்னு இருந்தேன். ஸோ அப்போ இப்படி நடந்துருச்சு. ஐ வாஸ் அபவுட் டு மீட் ஹிம். நான் அவனை சந்திக்கலான்னு இருந்தேன், நான் சந்திக்க போனேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை. எனக்கு அவனை அடையாளம் தெரியல. நானும் யோசித்து பார்த்தேன், ஆனால் எனக்கு அவனை அடையாளம் தெரியலை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடின்ட் ரெகக்னைஸ் ஹிம். ஐ குடின்ட் ரெகக்னைஸ் ஹிம். ஐ குடின்ட் ரெகக்னைஸ், எனக்கு அடையாளம் தெரியல. ஹிம், அவனை, எனக்கு அவனை அடையாளம் தெரியலை. ஐ குடின்ட் ரெகக்னைஸ் ஹிம். ஸோ இதுவே, உனக்கு என்னை அடையாளம் தெரிகிறதா? உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா? உன்னால் என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ ரெகக்னைஸ் மீ? கேன் யூ ரெகக்னைஸ் மீ? கேன் யூ ரெகக்னைஸ் மீ? உனக்கு என்ன அடையாளம் தெரியுதா? உன்னால் என்ன அடையாளம் காண முடியுதா? கேன் யூ ரெகக்னைஸ் மீ? நெக்ஸ்ட் ஒன், நான் அதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் அதை பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்டட் டு டூ தேட் ஸோ பேட்லி. ஐ வாண்டட் டு டூ தேட் ஸோ பேட்லி. நான் ரொம்ப அதை பண்ணியே ஆகணும்னு நான் ரொம்ப வெறித்தனமாக இருந்தேன், நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஸோ பேட்லி அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ வாண்டட் டு டூ தேட் ஸோ பேட்லி. நான் அதை ரொம்ப பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதை பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை இப்போவே பண்ணணும்னு ஆசைப்படுறியா? நீ இதை இப்போவே பண்ணணும்னு ஆசைப்படுறியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலை. அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியல. அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலை, நான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
தே குடிண்ட் ரெகக்னைஸ் மீ. அவங்களால என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. தே குடிண்ட் ரெகக்னைஸ் மீ. தே டிடன்ட் ரெகக்னைஸ் மீ. அவங்க என்ன கண்டுபிடிக்கலை, அவங்க என்ன அடையாளம் காணலை. தே டிடன்ட் ரெகக்னைஸ் மீ. தே குடிண்ட் ரெகக்னைஸ் மீ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have something to show you. I have something to show you. I have, நான் வச்சுருக்கேன். ஸோ have அப்படின்னா வச்சிருக்கிறது. ஓகேவா? நான் 2 கார் வச்சுருக்கேன். I have 2 cars. ஸோ வச்சுருக்கேன் அப்படின்னா have. I have, நான் வச்சுருக்கேன். I have something, நான் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ எதுன்னு சொல்லாமல் நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஒன்று, நான் ஒன்று வச்சுருக்கேன். I have something. உன்கிட்ட காமிக்கிறதுக்கு, டு ஷோ யூ, உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் ஒன்று வச்சுருக்கேன். ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ யூ. ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ யூ. ஷோ அப்படின்னா காமிக்கிறது, யூ அப்படின்னா உனக்கு. ஐ ஹாவ் சம்திங் டு ஷோ யூ. உன்கிட்ட அதை காமிக்கிறதுக்கு நான் ஏன் கூடவே வச்சுருந்தேன். அதை உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் அதை ஏன் கூடவே வச்சுருந்தேன். நான் அதை இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது, உன்கிட்ட காமிச்சிட்டு தான் அதை கொடுக்கணும்னு நான் அதை என் கூடவே வச்சுருந்தேன். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had that with me to show you. I had that with me to show you. I had that, நான் அதை வச்சுருந்தேன். ஸோ have அப்படின்னா வச்சிருக்கிறது. ஸோ ப்ரெசன்ட், இப்போ வச்சிருக்கிறது. வைத்திருந்தேன், பாஸ்ட். I had, haveோட பாஸ்ட் டென்ஸ் had. I had, நான் வச்சுருந்தேன். I had that, நான் அதை வச்சுருந்தேன். with me, என் கூட, என்கிட்ட, நான் அதை என் கூட வச்சுருந்தேன். I had that with me, உன்கிட்ட காமிக்கிறதுக்கு. டு ஷோ யூ, உன்கிட்ட காமிக்கிறதுக்கு நான் அதை என் கூட வச்சுருந்தேன். I had that with me to show you. ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட காமிக்காமல் நீ ஏன் அதை அவங்கக்கிட்ட கொடுத்த. என்கிட்ட காமிக்காமல் நீ ஏன் அதை அவங்கக்கிட்ட தந்த. நான் வந்ததுக்கப்புறம் நீ தந்திருக்கலாம்ல, என்கிட்ட காமிச்சிட்டு நீ தந்திருக்கலாம்ல, நீ ஏன் என்கிட்ட காமிக்காமல் அவங்கக்கிட்ட தந்த. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you give them that without showing me? Why did you give them that without showing me? Why did you give? நீ ஏன் தந்த. ஸோ இங்கே why did you gave அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ இங்கே ஏன்னா ஆல்ரெடி நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பாஸ்ட்டு தானே, நீ ஏன் தந்த அப்படின்னா பாஸ்ட்டு தானே. இப்போ இங்கே கிவ்வுக்குனா பாஸ்ட்டு கேவ் தானே வரும்னு சொல்லக்கூடாது. ஸோ ஏன்னா நம்ம டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ கொஷினாக நம்ம வரும்போது, கொஷினாக கேட்கும்போது அந்த டூவையோ இல்லை பி வெர்ப், இஸ், ஆர் இப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணுமே தவிர அந்த வேர்டை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகேவா? வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ வர வரைக்கும் நான் இதை அவங்கக்கிட்ட தரமாட்டேன். நீ வர வரைக்கும் நான் இதை அவங்கக்கிட்ட தரமாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will not give them this until you come. I will not give them this until you come. I will not give them, நான் அவங்கக்கிட்ட தரமாட்டேன். I will not give them, நான் அவங்கக்கிட்ட தரமாட்டேன். I will not give them this, நான் இதை அவங்கக்கிட்ட தரமாட்டேன். நீ வர வரைக்கும், until you come, நீ வர வரைக்கும் நான் இதை அவங்கக்கிட்ட தரமாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் வர வரைக்கும் அவங்கக்கிட்ட எதுவும் தராத. நான் வர வரைக்கும் அவங்கக்கிட்ட எதுவும் தராத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நீ இதை பார்த்துருக்கியா. நீ இதை பார்த்துருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ சீன் திஸ். ஹாவ் யூ சீன் திஸ், நீ இதை பார்த்துருக்கியா. ஹாவ் யூ சீன் திஸ். ஸோ இதுவே நீ இதை முன்னாடி பார்த்துருப்ப. நீ இதை முன்னாடி பார்த்துருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You would have seen this before. You would have seen this before. You would have seen this. நீ இதை பார்த்துருப்ப. பிஃபோர், முன்னாடி. ஸோ இதை நீ முன்னாடி பார்த்துருக்கியா. ஸோ முன்னாடி நீ இதை பார்த்துருக்கியான்னு கேட்டோம் இல்லையா. நீ இதை முன்னாடி பார்த்துருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Have you seen this before? Have you seen this? நீ இதை பார்த்துருக்கியா. நீ இதை முன்னாடி பார்த்துருக்கியா. Have you seen this before? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்ட. நீ இதை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்ட. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You wouldn't have seen this anywhere. You wouldn't have seen this anywhere. You wouldn't have seen, நீ பார்த்துருக்க மாட்ட.
யூ வுடன்ட் ஹாவ் சீன் திஸ், நீ இதை பார்த்துருக்க மாட்ட. எனிவேர், எங்கேயும், நீ இதை எங்கேயும் பார்த்துருக்க மாட்ட. யூ வுடன்ட் ஹாவ் சீன் திஸ் எனிவேர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை முன்னாடி எங்கே பார்த்துருக்க. நீ இதை முன்னாடி எங்கே பார்த்துருக்க, நீ இதை எங்கேயோ பார்த்துருக்கன்னு சொன்னில, எங்கே பார்த்துருக்க, முன்னாடி நீ இதை எங்கே பார்த்துருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர். வேர் ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர். வேர் ஹாவ் யூ சீன் திஸ், நீ இதை எங்கே பார்த்துருக்க. பிஃபோர், முன்னாடி, நீ இதை எங்கே முன்னாடி பார்த்துருக்க. வேர் ஹாவ் யூ சீன் திஸ் பிஃபோர். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு என்னை பற்றி தெரியுமா. உனக்கு என்னை பற்றி தெரியுமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you know about me? Do you know about me? Do you know, உனக்கு தெரியுமா. About me, என்னை பற்றி உனக்கு தெரியுமா. Do you know about me? உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும். உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும். நீ இவ்வளோ சொல்கிறீல, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் சொல்லு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What do you know about me? What do you know about me? என்னை பற்றி, about me. What do you know, உனக்கு என்ன தெரியும். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும். What do you know about me? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know anything about you. I don't know anything about you. I don't know anything, எனக்கு எதுவுமே தெரியாது. about you, உன்னை பற்றி. ஓகேவா. ஸோ இதுவே எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும். எனக்கு அவனை பற்றி எல்லாமே தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I know everything about him. I know everything about him. I know, எனக்கு தெரியும். everything, எல்லாமே. about him, அவனை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். I know everything about him. அவன் என்னை பற்றி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா. அவன் என்னை பற்றி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he tell you anything about me? Did he tell you anything about me? Did he tell you, அவன் உன்கிட்ட சொன்னானா. anything, ஏதாவது. about me, என்னை பற்றி அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா. Did he tell you anything about me? அவன் உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான். அவன் உன்னை பற்றி என்கிட்ட நிறைய சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அந்த படம் நல்லா இருந்துச்சா. அந்த படம் நன்றாக இருந்ததா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Was that movie good? Was that movie good? Was that movie good? அந்த படம் நல்லா இருந்துச்சா. ஸோ இதுவே அந்த படம் நல்லா இருக்கா அப்படின்னா, is that movie good? அந்த படம் நல்லா இருக்கா. அந்த படம் நல்லா இருந்ததா. Was that movie good? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have nothing to worry about. I have nothing to worry about. I have nothing, எனக்கு ஒன்றுமே இல்லை. to worry about, கவலைப்படுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. I have nothing to worry about. நெக்ஸ்ட் ஒன், நீ ஆசைப்படுற எல்லாமே கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்படுற எல்லாமே கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will definitely get everything you wish for. You will definitely get everything you wish for. You will definitely get, உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். You will definitely get everything, எல்லாமே. Everything you wish for, நீ ஆசைப்படுற எல்லாமே உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். You will definitely get everything you wish for. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங். வாழ்க வளமுடன்.